ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாரியம்மன் கோவில் திருவிழாவோட வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு 2 days லேட் ஆனதுக்கு நிறைய பேர் உங்களோட வீடியோக்கு வெயிட் பண்ணுறோம், ப்ளீஸ் டெய்லி அப்லோட் பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் திருவிழா பிஸி அவ்வளோதான். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராமில் யாருக்குமே சரியாக ரிப்ளை பண்ண முடியல. நீங்களே பார்த்துருந்துருக்கலாம். நான் அதிகமாக ஆன்லைன் வந்திருக்கவே மாட்டேன். எப்பயாவது, அதுவும் நைட் டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் ஏதாவது வீடியோ பார்த்துட்டே தூங்குவார். அந்த டைமில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வீட்டுக்கு மேலே அங்கே செல்ஃபில் வச்சுருவார். அப்போ நெட்வொர்க் கிடைக்கும். கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் என்னோடய மொபைல் இங்கே கீழே வச்சிட்டேன் அப்படின்னா ஒரு நாள் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் பாருங்கள். என் ஹஸ்பண்டோட மொபைலில் வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன். வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல வச்சாலும் கொஞ்சம் கூட நெட்வொர்க்கே கிடைக்காது. அப்படியே இன்ட்டில் ஏதோ சிம் இல்லாத மொபைல் மாதிரி இருக்கும். அதனால தான் சரியாக ரிப்ளை பண்ண முடியல. ஓகே, இன்றைக்கி வாங்க டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மேடம் செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பில்லோலாம் கொடுத்துருந்தேன், ஆனால் அதில் தூங்கலை. பெறல்றேன்னு சொல்லி இப்படி தூங்கிட்டு இருக்கா. நான் மறுபடியும் அவளை சரியாக தூங்க வச்சேன்னா எழுந்திரிச்சு அழுவா. அதனால் வேண்டாம். இன்றைக்கி மார்னிங் சாதம் தான். நிறைய பேர் எனக்கு வீடியோவில் கேட்டிருப்பாங்க, கத்திரிக்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு செய்ய மாட்டிங்களான்னு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான். இங்கே பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சாச்சு. செவ்வாய்க்கிழமை மாரியம்மன் கோவில் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் புதன்கிழமை பூப்பல்லாக்குன்னு சொல்லி நடக்கும். அது என்னென்னா, மாரியம்மன் சாமியை மாரியம்மன் கோவிலேருந்து அம்மங்குளத்துக்கு கொண்டுட்டு வந்து அங்கே ஒரு இடத்துல கூடார மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே பூஜை பண்ணுவாங்க. ஈவினிங் டைம்லேருந்தே அங்கேயும் நல்ல செம கூட்டமாக இருந்தது. 8 மணியோ இல்லை 9 மணிக்கோ எடுத்துட்டு எல்லா இடமும் ஊர்வலம் வரும். ஊர்வலம் போகும்போது நிறைய இடத்துல அம்மனுக்கு பூஜை அபிஷேகம்லாம் நடக்கும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நத்தத்தில் எல்லா இடமும் சுற்றிட்டு மறுநாள் காலையில் 7 இல்லை 8 மணிக்கோ தான் கோவிலில் கொண்டு போய் வைப்பாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். சூப்பராக மாரியம்மன் சாமியை ஜோடிச்சிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் புதன்கிழமை பூப்பல்லாக்கு நத்த மாரியம்மன் கோவிலில் எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். புதன்கிழமை சாயங்காலம் நாங்கள் ஒரு 7 மணியை போல் தான் இங்கேருந்து கிளம்புனோம். அன்றைக்கி நைட்டு எவ்வளோ லேட்டாக வேணாலும் நம்ம மாரியம்மன் சாமியை பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊர்வலத்தில் நத்தத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அன்றைக்குமே நல்ல கூட்டமாக இருந்தது. போன வீடியோவில் 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க, நான் பூ வைக்காமல் இருக்கேன், கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக பூ வைக்கணும்னு. நாங்கள் போயிட்டு ஆட்டோ விட்டு இறங்கும் போதே அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா பூ வாங்கலாமான்னு. அதுக்கு அம்மா சொன்னாங்க, மேலே அண்ணனுக்கு சாமி கும்பிடும்போது மாலை வாங்குவோம்ல, அந்த இடத்துல வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக அவசரப்படுத்தினால மாலை மட்டும் வாங்கிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் பூ வைக்க முடியல. இங்கே பார்க்குறீங்களா, ஒரு தேர் மாதிரி அழகாக ஜோடிச்சு வச்சுருக்காங்க. அதில் தான் சாமியை வச்சு ஊர்வலம் கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கூடாரம் இருந்தது. நாங்கள் போன டைமுக்கு சாமியை வெளியே கொண்டுட்டு வந்துட்டாங்க. சாமி உள்ளே இருக்கும்போது பூஜை பண்ணுறதுக்கு இருந்த லைனு இந்த கூடாரத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நத்தம் இபி ஆஃபீஸுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே வரைய லைன் இருந்ததுங்களா. அதனால் அப்பா சொல்லிட்டாங்க, நீங்கள் வீடியோ எடுக்கணும், நம்ம இந்த கூட்டத்தில் நின்னோம் அப்படின்னா நம்ம சாமியவே பார்க்க முடியாது. அதனால் நம்ம முன்னாடி கோவிலில் போய் பூஜை பண்ணிட்டு வரலான்னு அப்பா சொன்னாங்க. இப்போ அம்மங்குளத்துலேருந்து இபி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பேக்கரி கிட்ட கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்பா சொன்னாங்க, இந்த இடத்துல சாமியை இறக்கி பூஜை பண்ணுவாங்க, அதனால் இங்கே நிற்கலான்னு சொன்னாங்க. இங்கேயுமே ஒரு 1/2 hour நின்று பார்த்தோம், சாமி வரவே இல்லை. ஏன்னா அங்கேருந்து எடுத்து கொண்டுட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் பண்ணனால அப்பா சொல்லிட்டாங்க, நம்ம நேரடியாக கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம நடந்து போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது அப்போ தான் சாமியை கொண்டுட்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னனால இப்போ நாங்கள் மாரியம்மன் கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே இங்கே இருக்கிற க்யூவை பார்த்தா சொல்லவே வேணாங்க. மாரியம்மன் கோவிலேருந்து கோவிலுக்குள்ளே அம்மன் இருக்கிற இடத்துல பூஜை பண்ணுறதுக்கு லைனு அவுட்ரு வரையும் நின்றுச்சுங்க. முடியவே முடியாது. இன்றைக்கி எப்படியாவது சீக்கிரமாக பூஜை பண்ணணுங்கிறக்காண்டி அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் பயப்படாமல் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு பூக்குழி இருக்குங்கள்ல, அந்த நெருப்பில் இறங்குவாங்களே அந்த இடத்துல நிறைய பேர் அவங்களாவே பூஜை பண்ணாங்க. அம்மனை வேண்டிக்கிட்டு நம்ம கொண்டு போயிருக்க வாழைப்பழத்தில் ஒரு 2-3 வைக்கிறது, அதுக்கப்புறம் தேங்காவை உடைச்சிட்டு தேங்காய் ஒரு மூடி அங்கே வச்சுட்டு நம்ம ஒரு மூடி கொண்டுட்டு வர்றது, பூ பத்தி எல்லாமே நம்மளாம் வேண்டி பூக்குழிக்கிட்டே வச்ச மாதிரி தான் நாங்களும் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். எப்படி சாமி கும்பிட்டோன்னு பாருங்கள்.
ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க கழுகு மரம் ஏறுறதெல்லாம் எங்களுக்கு ஒரு விலாகாக போடுங்கன்னு சொல்லிட்டு. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் டைமில் கழுகு மரம் ஏறி முடிச்சதுக்கப்புறம் தான் காப்பு எல்லாருமே அவுத்ததா எங்ககிட்ட அண்ணா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி திருவிழா மாதிரி ஒரிசாவில் நடந்ததுன்னா பாப்பாவை வந்து அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு போய் நான் நைட்டாக இருந்தாலும் வீடியோ எடிட் பண்ணிட்டு வந்துடுவேன். நைட்டு அப்படிங்கும்போது பாப்பா இருக்க மாட்டா. இங்கே வேற அப்பா கிட்ட ஏதோ விளையாடுறா, அவ்வளோதான். அம்மா கிட்டேயுமே அவ்வளோவா க்ளோஸாக இல்லை. அப்படிங்கும்போது இவளையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கூட்டமாக இருக்குங்களா, அதனால தான் பூவில் இறங்குற வீடியோவும் கழுகு மர வீடியோவும் என்னால் எடுக்க முடியல. நாங்களுமே இன்னைக்கு வந்துட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. அதில் ஒரு 2 பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, இவங்களும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. கழுகு மரத்துக்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ தான் பூஜை பண்ணுறதுக்கு வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு செப்பல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம், பூக்குழிக்கிட்ட வந்தாச்சு. இந்த இடத்துல தான் தீயில மிதிப்பாங்க. இங்கே வந்து அதிகமாக பூக்குழின்னு தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. தீயில இறங்குறத கூட பூவில் இறங்குறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாமே இறங்கி முடிச்சதுக்கப்புறமும் இப்பயும் உப்பு மிளகாய் போடுறத ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் உண்மையாகவே. இதுக்கு முன்னாடியெல்லாம் புதன்கிழமை நாங்கள் எப்போதுமே அம்மன் குளத்துலேயே பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இந்த டைம் தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதை விட அம்மனை சரியாக உங்களுக்கும் காமிக்கணும் அந்த தேரில் போகும்போதுங்கிறதுக்காண்டி அப்பா கொஞ்சம் லேட்டாக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா அங்கேருந்து எடுத்தால் தானே உங்ககிட்ட எப்படி ஊர்வலம் போகுதுன்னு காமிக்க முடியும். அதனால தான் லேட்டாக வந்தோம். பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி எல்லாருமே கொண்டுட்டு வந்த வாழைப்பழத்தை இங்கே வந்து ஒரு மரப்பலகை இருக்குது. நான் இப்போ நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்த இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஒரு 4 பலகை இருந்தது. ஆப்போசிட்டில் பாருங்கள், அங்கேயும் வாழைப்பழம் இருக்கும். எல்லாருமே அந்த பூக்குழி கரியாக இருக்குங்கள்ல, அங்கே உள்ளே இருந்து தேடி அந்த மண்ணை எடுக்கிறாங்க. அதை சாம்பல்னு சொல்லலாம், மண்ணுன்னு சொல்லலாம். ஆனால் நல்லா கருப்பாக மண் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் எடுத்து நிறைய பேர் பூசியிருந்தாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல 2 பூ அதுக்கப்புறம் தேங்காய் இருக்குதுங்கள்ல, அது வந்து நாங்கள் பூஜை பண்ணது. அம்மா தனியாக செஞ்சாங்க, நான் தனியாக செய்கிறேன்னு சொன்னேன். அம்மாவும் கொஞ்சம் அந்த கருப்பு மண் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் விபூதியெல்லாம் பூசிட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் பூஜை பண்ண இடத்த சரியாக காமிக்க முடியல, செம்ம கூட்டமாக இருந்ததுங்களா. எல்லாரும் தள்ளிப்போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் கொஞ்ச நேரம் தான் எடுத்தேன். ஒரு வழியாக இப்போ கோவில் பக்கத்தில் அந்த பூக்குழியில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அம்மன் கோவில்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இன்னமும் பூப்பல்லாக்கு வரல. அங்கே தான் இருந்தது, அந்த அம்மன் கோவிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்தது. ஒரு இடத்துக்கிட்ட பூஜை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல், அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து வந்துட்டு நாங்களும் ஒரு பேக்கரி கிட்ட தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பா வந்து எங்களுக்காண்டி நிறைய இடம் பார்த்து இங்கே வேண்டாம், அங்கே போகலாம், அங்கே போய் நிற்கலாம், அங்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு வேறு இடமா மாறி வந்து ஒரு வழியாக நின்றுட்டோம். பூப்பல்லாக்கும் வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் தூரம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் நின்றுருப்பாங்க. அந்த தேரை வந்து ஒரு 10-15 பேர் முன்னாடி அப்புறம் பின்னாடி நின்று தூக்கிட்டு வந்திருப்பாங்க. போலீஸ் ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. கையெல்லாம் கோர்த்து தேர் வர்றதுக்கு சரியாக இடம் விட்டு அந்த மாதிரி வரும். அதனால் ஒவ்வொரு இடத்துல நின்று அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கும், அப்புறம் நிற்கும். அந்த மாதிரி தான் வந்தது. அங்கே ஏதோ பூஜை நடந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கே நின்றுட்டு இருந்தது தேர். மறுபடியும் நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு எடுத்துடுறாங்க. எல்லாரும் தயவுசெய்து சீக்கிரமாக பாருங்கள். பூப்பல்லாக்கில் ரொம்ப கிளியராக உங்ககிட்ட காமிக்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்தது பாருங்கள். நாங்கள் ஒரு 2 லைனுக்கு பின்னாடி தான் நாங்கள் எல்லோரும் நின்றுட்டு இருந்தோம். அதனால தான் சாமியை சரியாக காமிக்க முடியல. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு நான் சரியாக தெரிகிற மாதிரி வீடியோ எடுக்கிறேன். அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அம்மங்குளத்தில் எல்லோரும் கும்மி கொட்டினாங்க. இதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். யாரோ ஒருத்தவங்க பாட்டு பாடினாங்க. இந்த கூட்டத்தில் எங்களுக்குமே தெரியல யார் பாட்டு பாடினாங்கன்னு. நல்ல பசங்க பொண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து சூப்பராக கும்மி அடித்தாங்க. இங்கே எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்போதும் போல் 11 மணி ஆயிடுச்சுங்க. 11:30க்கு தான் அன்னைக்கு நைட்டும் தூங்கினோமே. நிறைய பேர் திருவிழா வீடியோவில் குழந்தை இல்லாதவங்க எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்குவோங்க. அப்புறம் நிறைய பேர் முக்கியமாக சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஒத்த தலைவலி இருக்குல்ல, அதை முதல்ல ப்ரே பண்ணுங்கன்னு.
ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது. உண்மையாகவே நான் கோவில் போனப்போ எனக்கு ஒத்த தலைவலி இருக்கிறதே மறந்துட்டேன். நீங்களாம் சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும். இருந்தாலும் எனக்கு ஞாபகப்படுத்தி வேண்டிக்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நானும் குழந்தை இல்லாதவங்க யார் யார் சொல்லியிருந்தீங்களோ எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.